friends, welcome to Diya's cooking vlog. நான் உங்கள் தியா. வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்பெஷல் டேக்கு நான் 2 ரெசிபிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். மிளகு வடையும் அவல் பாயாசமும். மிளகு வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்த்துடலாம். இப்போ நான் இங்கே 250 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ அது ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு நல்லா இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு சோக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் போயிடும். அடுத்ததாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ விரித்து அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மோய்ஸ்சர்லாம் கூட அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம அரைச்ச இந்த உளுந்தையும் மிளகையும் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போது மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன், இது 2வது டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நல்ல சூடான எண்ணெய், ஒரு பக்கம் நம்ம எண்ணெயை காய்ச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த எண்ணெயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதில் நான் ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி பாம்லையும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா உங்ககிட்ட வழுவழுப்பாக இருக்கிற எந்த ஒரு ஷீட்ஸாக இருந்தாலும் அதில் நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வாழையில யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இது பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தட்டும்போது நல்லா தின்னாக தான் தட்டிக்கணும். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாது, கிறிஸ்பாகவும் ஆகாது. அதனால இந்த மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி தின்னாக நீங்கள் அதை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சின்ன ஹோல் போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போது எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ பார்த்து தாங்க இதில் ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிடுங்க. இதே போல் மற்ற உருண்டைகளையும் பிடிச்சி நம்ம மிளகு வடை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் எப்போ அதை ரெடி பண்ணி நீங்கள் எண்ணெயில் ட்ராப் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பபிள்லாம் ஸ்டாப் ஆகிடும். இந்த பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். ஸோ சூப்பரான மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம அவல் பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது பாருங்கள். அவல் வச்சு சாமி கும்பிடும்போது ரொம்ப விசேஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. வெண்ணையும் அவலும் இருந்தாலே போதும். ஸோ இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சூடாக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை விட்டு முந்திரியும் காய்ஞ்ச உலர்ந்த திராட்சையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த ஃப்ரை பண்ண ஆயிலே ஒரு சாஸ் பேனில் ஊற்றி நல்லா நான் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கிற அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அது இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 250 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா காய்ச்சி ஆறின பால். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு கொதி வந்துடும். கொதி வந்ததுமே நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே நல்லா அந்த அவல் வேகணும். ஸோ நல்லா அது வெந்துட்டுருக்கட்டும் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லத்தை வந்து நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் 100 கிராம் அவலுக்கு. ஸோ இப்போ அதையும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய அவல் வந்து வெந்துருச்சான்றது முதல் பார்க்கணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் வந்து சேர்க்கணும். ஸோ வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் நானும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஏலக்காய் தூள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் சர்க்கரையும் ஏலக்காவையும் ஒன்றா வந்து பொடிச்சு வச்சுருக்கிறது தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் இதில் சேர்த்துட வேண்டியதான். பாருங்கள், அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஏன்னா அப்படியே நீங்கள் விடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாக ஆகிடும். ஸோ என்னோடய ரிட்டன் ரெசிபியெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயில்டு ரெசிபியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வழிபாடுகள்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. உங்கள் வீட்லையும் இதே மாதிரி கிருஷ்ணரை வழிபடுங்க. எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.